இங்கே இந்த பொண்ணு வேலையை முடிச்சிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு மேக்கப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறா. அப்ப ஹஸ்பண்ட் எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நீங்க கூட வேலை செய்யற அக்காவோட குழந்தைக்கு பர்த்டே வர சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் போறேன், நீ வரியான்னு கேக்குறா. அதுக்கு அவன், நான் இது வரைக்கும் எங்க வந்திருக்கேன், நான்லாம் வரல அப்படின்னு சொல்றான். சரி நான் போயிட்டு வரேன், குழந்தைக்காக பொம்மையும் வளையல் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போறா. அப்ப இந்த ரேடியோ கொண்டு அங்க வெயின்னு சொல்றான். இவளும் வைக்கலான்னு போறா. உடனே அவன் கையை பிடிச்சி இழுத்து அடிக்கிறான். பொய் சொல்லிட்டு நீ எவனை பார்க்க போறடின்னு சொல்லி அவளை திட்டுறான். இந்த பொண்ணு அழுதுகிட்டே நைட்டு படுத்து தூங்கிடுறா. இப்ப அடுத்த நாள் வேலைக்கு போறாங்க. அந்த அக்கா வந்து, நான் உன்னை எவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ ஏண்டி வரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நீ வேற அக்கா, என் புருஷன் என்னை பத்தி ரொம்ப சந்தேகப்படுறான், நான் எங்க போனாலும் அவன் சந்தேகப்படுறான், அதனால என்னால வர முடியலக்கான்னு சொல்றா. இப்ப அவ வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறா. அப்ப அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பழைய துணிகளோட வச்சுட்டு அவ வெளியே வேலை செய்யலான்னு போறா. அந்த நேரம் அவ புருஷன் அவ போட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து மோந்து பாக்குறான். இதை பார்த்து அந்த பொண்ணு செம டென்ஷன் ஆயிடுறா. என்ன சந்தேகப்படுறியான்னு கேக்குறா. காலை வச்சுட்டு நான் உன் பின்னாடி வந்து செக் பண்ண முடியும்னு அவன் கேக்குறான். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அங்க இருந்து வெளியே போயிடுறா. நைட் தூங்குறப்ப பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு அவங்க தாத்தா தான் வளர்த்திருப்பாரு. இவன் காசே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அவரு வேற வழி இல்லாம இவளுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அடுத்த நாள் வேலைக்கு போறா. அங்க சம்பளத்தை தராங்க, அதுவும் வட்டி காசு புடிச்சிட்டு தான் தராங்க. அவன் ஜாலியா குடிச்சிட்டு கட்டில படுத்திருக்கான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இருக்கலாவான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பொண்ணு எனக்கு பீரியட்ஸ்னு சொல்றான். ஆனா அவன் அதையும் கேட்காம நீ வான்னு சொல்றான். இவளும் வேற வழி இல்லாம எல்லாம் என் தலையெடுத்துன்னு சொல்லிட்டு போறா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே எழுந்து நிக்க போறான். அப்ப கால் தவறி கீழே விழுந்துடுறான். அவன் தள்ள அடிபட்டு அந்த இடத்துலயே அவன் செத்து போறான். இப்ப அந்த பொண்ணு ரொம்ப நாள் இல்லாம நிம்மதியா படுத்து தூங்கலான்னு அந்த கட்டில போய் படுத்து தூங்குறான்.